ஆக்சுவலி குக் வித் கோமாளி சீசன் 3 ஃபுல்லாவே ஐ வாஸ் ஆக்சுவலி டிப்ரெஸ்டு. நான் எப்படி இருப்பேன்னா, காலையில வந்து கோமாளி தான் அது. அந்த வருஷம் தான் ஐ வாஸ் சிக் மோஸ்ட் ஆஃப் நான் ஒரு 5, 6 வாட்டி ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டேன். பிகாஸ் ஆஃப் மை மென்டல் ஹெல்த். ஏன்னா வந்து எல்லாரும் நெனச்சுப்பாங்க ஐ அம் ஆல் ரைட் அப்படின்னு. ஆனா நான் அந்த டைம்ல எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் காலைல எந்திச்சிக்கும்போதே அழுது தான் எந்திச்சிப்பேன். அப்புறம் ஷூட்ல வந்து நடு அ ஷூட்ல திடீர்னு ஒண்ணு ட்ரிகர் ஆவும். ஐ வில் கிரை. இந்த இடத்துல நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும்னு சொல்றது நான் வந்து ரவுஃபா மேம தான் தேங்க் பண்ணுவேன். ஏன்னா வந்து, அவங்க வந்து அவங்க ஆஃபீஸ்ல இருப்பாங்க. நாங்க ஷூட் பண்ணுவோம். பார்த்தி அண்ணா இவங்கலாம் தான் டைரக்டர். செல்லாக்கா இருப்பாங்க. நான் செல்லாக்காவோட கைய பிடிச்சு எனக்கு போணும். எனக்கு வீட்டுக்கு போணும். அப்படின்னு சொல்லி நான் அழுதுருக்கேன். எனக்கு முடியல அப்படின்னு சொல்லி நான் ஓடிருக்கேன் செட்ட விட்டுலாம். அப்புறம் மேம் வந்து ஓடி வருவாங்க. "இல்ல, இல்ல பண்ணு, பண்ணு" அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணுவாங்க. புஷ் பண்ணி அந்த ஹோல் சீசன நான் எப்படி முடிச்சேன்னே எனக்கே தெரியாது. ஏன்னா, டெய்லி ஒவ்வொன்னு புதுசா இருக்கும். எனக்கு வந்து அந்த ஏஜ்ல அது வந்து நெறைய விஷயங்கள் நடந்தது. சிலதெல்லாம் வெளில சொல்ல முடியாது. ஆனா நெறைய அந்த ஆன் டாப் ஆஃப் தட் இந்த ட்ரோல் அதெல்லாம் பார்க்கும்போது, அ அப்ப எது என் வாழ்க்கையில உண்மைங்கிறதே எனக்கு கொஞ்சம் அந்த டைம்ல ஃபிகர் அவுட் பண்றது எனக்கு கஷ்டமா இருந்தது. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.